உவமையும் கருத்தும் 28. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 28. 6 சுவையும் அறியாவே தம்மை தாம். இந்த உவமையை உண்மை விளக்கம் எனும் நூலின் 25வது திருப்பாடலில் அருள் திருவதிகை மனவாசகம் கடந்தார் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? இனிப்பு, கைப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு எனும் 6 சுவைகளும் நான் தான் இனிப்பு, நான் தான் கசப்பு என்று தம்மை நோக்கி தம் இயல்பை அறியுமா? அறிய மாட்டா. இதுவே உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? எப்படி 6 சுவைகளும் தம்மை நோக்கி தம் இயல்பை அறிய மாட்டாவோ, அதுபோல 36 தத்துவங்களும் தத்தம் இயல்புகளை அறிய மாட்டா. ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சுத்த தத்துவங்கள் 5 ஆகிய அந்த 36 தத்துவங்களும் தத்தம் இயல்புகளை அறிய மாட்டா. தத்துவங்கள் ஜடம், அறிவில்லாதவை. எனவே அவை தம்மை நோக்கி தாம் என்று அறியும் இயல்பினை உடையன அல்ல. இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை அந்த உண்மை விளக்கம் எப்படி கூறுகிறது தெரியுமா? தத்துவங்கள் 6 தம்மை தாம் என்று அறியார். எத்தன்மை எண்ணில் இயம்ப கேள். சுத்தமாம் 6 சுவையும் அறியாவே தம்மை தாம். கூறில் அவை இவை போல் கொள் என்று திருவதிகை மனவாசகம் கடந்தார் தனது உண்மை விளக்கம் எனும் அற்புத நூலின் 25வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். தத்துவம் அறிவோம், உண்மை உணர்வோம், சிவானந்தம் நுகர்வோம், திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.